எடப்பாடி பழனிசாமி நான் என் ஆட்சியில பால் ஓடுனுச்சு தேனு ஓடுனுச்சு ஊன்லாம் பேசுறாப்புல எவ்வளவு விட்டுட்டு போனார் தெரியுமா? 0.07 0 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான். நீ என்னப்பா சொல்றதுன்னு நீதிமன்றத்துக்கு போனோம், நாடாளுமன்றத்துல பேசணும், சட்டமன்றத்துல பேசணும். வேலைக்காகல வீதியில் இறங்கி போராடினோம். அடுத்த 8வது நாள் முடக்கி வைத்திருந்த ஓராண்டு கால நிதியை விடுவித்தார் அந்த கொள்ளைக்காரன். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் அந்த கடிதத்தில் தான் வருகிறது. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு ஜென் செட்டு கிட்ட கொடுத்த அதை படின்னு சொன்னோம்னா, என்னப்பா இப்படி கதறி இருக்காரு அப்படிமா, என்னப்பா இப்படி அந்த குரூப் இல்ல. 58 அண்ணா அழுதார், 68 அண்ணா சவால் விட்டார். சொன்ன சவாலை 2026ஆம் ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஒரு சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து மண்ணிலையும் புழுதியிலையும் உருண்டு பெரண்டு வந்த ஒரு தலைவரால தான் அந்த பெண் அடுப்படியை விட்டு வெளில வரணுங்கிறது தான் நோக்கம். ஒரு ஃபர்னஸ் இல்ல 2 ஃபர்னஸா கூடு சொல்ல முடியும். ஏன்? எளிய மனிதர்கள் அதிகாரத்துக்கு வந்ததால் அந்த பார்வை வந்தது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் நூலகம் கட்டணும்னு சொல்றோம். ஏற்கனவே நூலகம் இருக்கே, அந்த ஊர்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரே வார்த்தையில் அதை முறியடிக்கிறார். ஒரு பியூரோக்ராட்டிக் அப்ரோச் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபைலுக்கு அவங்க எவ்வளவு அலைச்சல் அலையறாங்க அப்படின்னுட்டு. அந்த பியூரோக்ராட்டிக் அப்ரோச் என்ன பண்ணும்? ஏற்கனவே ஒரு நூலகம் இருக்கும்போது உனக்கு ஏன் இன்னொரு நூலகம்னு கேட்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கேட்டார், ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு? ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு? அந்த கேள்வி உங்களுக்கு வரலையேன்னு அவர் மட்டும் தான் திருப்பி கேட்டார். இந்த பார்வை ஒரு மேட்டுக்குடி சமூகத்திலிருந்து வந்தவரால் சிந்திக்க முடியாது. அண்ணா அடித்தளத்தை உடைத்து எளியவர்களை அரசியலில் அனுமதிச்சார்ல, அந்த இடத்திலிருந்து வந்த ஒரு தலைவரால் தான் இப்படி சிந்திக்க முடியும். இதுதான் அரசியல்ல நாம பண்ண தலையீடு. சமூகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்டது சொல்ல முடியும். ஒவ்வொரு சமூக நல திட்டமும் அப்படியான திட்டங்கள் தான். பண்பாடுன்னு வருவோம். பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த நாகரிக பண்பாடு எல்லாம். அதைத்தான் இந்த முடிச்சிடறேன், அதைத்தான் சொன்னது. அந்த பண்பாட்டை பெரியார் தமிழ்நாடெங்கும் ஓடி 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 பேசி பேசி உடைக்கிறார். தீட்டாமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. அப்ப பண்பாட்டு ரீதியா நாம ஒரு இன்டர்வென்ஷன் கொண்டு வரோம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வள்ளுவர் கோட்டத்தில் நிக்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னுட்டு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இதற்கு மிகச்சரியான சான்று. திராவிட மாடல் அரசை போல வேறு எந்த அரசையும் இதுக்கு சான்றாக நம்மளால பொருத்த முடியாது. இயற்றல் நீங்க யோசிச்சு பாருங்க. வின்ஃபாஸ்ட் நம்ம அரசு வந்த பிறகுதான் வந்துச்சு. ஓடி போயிட்டான் பயந்துட்டு ஃபோர்ட் நம்ம அரசு வந்த பிறகுதான் வந்தது. இந்தியாவில் எந்த மாநிலமும் சாதிக்காத வகையில் 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடிக்கு அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இயற்றல். இயற்றல்னா ஒரு திட்டத்தை வகுக்கிறது, முதலீடுகளை கொண்டு வருது. ஈட்டல் அதுல இருந்து பொருளாதாரம் வருது. அதனால தான் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார்களே, இந்தியாவில் எந்த மாநிலமும் வளராத அளவிற்கு 11.19% வளர்ச்சியை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அது அல்ல செய்தி. எடப்பாடி பழனிசாமி நான் என் ஆட்சியில பால் ஓடுனுச்சு தேனு ஓடுனுச்சு ஊன்லாம் பேசுறாப்புல எவ்வளவு விட்டுட்டு போனார் தெரியுமா? 0.07 0 விட்டுட்டு போன பொருளாதாரத்தை 4 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொட முடியாத உயரத்திற்கு உயர்த்தி காட்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப இயற்றல் ஈட்டல் வந்துருச்சு. காத்தல். ஒரு காத்தல்னா என்ன? பகைவனிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் கொள்ளக்காரனிடமிருந்தும் நம்முடைய வளத்தை பாதுகாக்கணும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான். நீ என்னப்பா சொல்றதுன்னு நீதிமன்றத்துக்கு போனோம், நாடாளுமன்றத்துல பேசணும், சட்டமன்றத்துல பேசணும். வேலைக்காகல வீதியில் இறங்கி போராடினோம். அடுத்த 8வது நாள் முடக்கி வைத்திருந்த ஓராண்டு கால நிதியை விடுவித்தார் அந்த கொள்ளைக்காரர். உண்டா? காத்த மீட்டிருக்கோம். அடுத்து வாங்க, கல்வி நிதி கொடுக்கவே மாட்டேன் விடாப்பிடியா இருந்தாப்ல. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆர்டிஇ கார்டு 600 கோடியை பெற்றுட்டு வந்திருக்கோம். இப்படியான காத்தல் திட்டங்கள் இந்த அரசு. அது ஒண்ணும் கிடையாது. 2020ஆம் ஆண்டு அந்த ஆட்சி விட்டுட்டு போகும் பொழுது தமிழ்நாட்டில் சமூக நல திட்டங்களுக்கான முதலீடு 95,000 1 லட்சம் கோடி. இன்னைக்கு 2025 1,59,000 கோடி, ஏறக்குறைய 1,60,000 கோடி.
5 ஆண்டு காலத்தில் 60,000 கோடி சமூக நல திட்டங்களின் முதலீட்டை அதிகப்படுத்திய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்ப இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிற பொருளாதார சிந்தனை பொருந்தி போகக்கூடிய ஒரே மாடல் திராவிட மாடல், வேற எதுவும் கிடையாது. 1958 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஒரு கடிதம் எழுதுறார். வடக்கு வாழ்கிறது, 2 நிமிடம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் அந்த கடிதத்தில் தான் வருகிறது. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு ஜென் செட்டு கிட்ட கொடுத்து அதை படின்னு சொன்னோம்னா, என்னப்பா இப்படி கதறி இருக்காரு அப்படிமா, என்னப்பா இப்படி அந்த குரூப் இல்ல, உண்மையிலேயே அறிவான ஜென் செட்டு கிட்ட கொடுத்தா கூட என்னப்பா இப்படி அழுது இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு 58 அண்ணா எழுதியது ஒரு கண்ணீர் கடிதம். என் நாட்டை, என் மாநிலத்தை, என் மக்களை இப்படி பாடா படுத்துறீங்களேன்னு அழுது எழுதிய கடிதம். அதே அண்ணா 1968 ஜப்பான் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு ஹாங்காங்ல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. மைக்க பார்த்தா ஓ மை காட்னு சொல்லிட்டு ஓடக்கூடியவன் எல்லாம் தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஹாங்காங்ல போய் பேட்டி கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த பேட்டியில கேட்கிறார்கள், நீங்கள் தனிநாடு கேட்டீர்கள் அல்லவா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப 68 முதலமைச்சர் ஆன பிறகு. அப்ப அண்ணா பதில் சொல்கிறார், அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோம். இப்போது எங்கள் இலக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது. 68 அண்ணா சொன்னார். 58 அண்ணா அழுதார். 68 அண்ணா சவால் விட்டார். சொன்ன சவாலை 2026 ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம். இன்னைக்கு இந்தியாவில் உணவு உற்பத்தி நாம தான் முதல்ல, லெதர் உற்பத்தி நாம தான் முதல்ல, காலனி உற்பத்தி நாம தான் முதல்ல, டெக்ஸ்டைல் நாம தான் முதல்ல, ஆட்டோமொபைல் நாம தான் முதல்ல, கல்வி நாம தான் முதல்ல, சுகாதாரம் நாம தான் முதல்ல, இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். என்ன அர்த்தம்? 58 அழுத ஒரு கட்சி, 68 சவால் விட்ட ஒரு கட்சி 2026 சாதித்து காட்டியிருக்கிறது. தெம்போடு சாதித்து விட்டோம் என்கிற கர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு 2 டேக்அவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு, திராவிட பொருளாதாரத்தை நாம் நிகழ்வுகளாக, சம்பவங்களாக, ஸ்கீம்களா பேசிட்டே இருக்கோம். எப்படி திராவிட இயக்கத்தில் யாரும் செய்யாத மகத்தான சாதனையை இளைஞரணி 1200 பக்கங்களில் செய்து முடித்திருக்கிறதோ, அதே போல திராவிட பொருளாதாரத்தை தத்துவமாக்கக்கூடிய முயற்சி மேடையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களால் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமை அடைகிற வகையில் ஒரு முழுமையான பொருளாதார ஆவண தொகுப்பை இளைஞரணி கொண்டு வருவதற்கான முயற்சியை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு, பொருளாதாரத்தை அரசியல் களத்தில் அதிகம் பேசி வெற்றி பெற்ற இயக்கம் நாம் தான். நம்முடைய இளம் பேச்சாளர்களுக்கு அது குறித்த கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எளிய மக்களிடம் எளிய மொழியில் பொருளாதாரத்தை பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற 2வது கோரிக்கையும் வைக்கிறேன். வள்ளுவர் கோட்டம் குறித்து பேராசிரியர் சொன்னார். வள்ளுவர் கோட்டத்திலே தன்னுடைய பெயரை பதிக்க வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அது ஒரு ஏக்கம். ஏன்னா அவர் பார்த்து பார்த்து செதுக்கின வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்திலே அவர் பெயர் கிடையாது. அதனால்தான் 1989 பதவியேற்ற பிறகு பதவியேற்றதற்கு ஒரு கல்வெட்டு வைத்தோம். அந்த கல்வெட்டு நீங்க வெளில போனீங்கன்னா தெரியும். அதற்கு பிறகு இன்றைக்கு 2025 இந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைத்து புதுப்பித்து நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை எல்லாம் மாற்றி முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கைக்கும் ரத்தத்திற்கும் வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு கல்வெட்டு வைத்திருக்கிறோம். புரட்சி நடிகருக்கு ஒரு ஆசை, தனக்கும் கல்வெட்டு வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஒண்ணு இல்ல, வெளில போனீங்கன்னா தெரியும், இந்த அரங்கத்துக்கு பேக் சைடு ஒரு கல்வெட்டு இருக்கும். அன்னை தெரசா சென்னை வந்த போது மரம் நடும் விழா நடைபெற்றது. அந்த மரம் நடும் விழாவிற்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்றார் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த மரம் இல்ல, வச்ச மரம் இல்ல, ஆனா அந்த கல்வெட்டு இருக்கு. ஆக வள்ளுவர் கோட்டத்தில் தன் பெயரை பதிக்க வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை, பல பேருக்கு ஏக்கம். ஆனால் திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னான 2 நாட்களை உருவாக்கி வள்ளுவர் கோட்டத்தின் வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியும் இந்த இயக்கத்தின் இளம் தலைவரும். அந்த வரலாற்றோடு நாம் செல்வோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.